அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அட்சய திருதியை வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அட்சய திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் தொடங்கும் எதுவும் எப்போதும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கையாக காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பெரும் நம்பிக்கை. இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்களின் அடையாளமாகும். முக்கியமாக இந்த நாட்களில் எதை தொட்டாலும் 2 மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதி எப்போது கொண்டாட வேண்டுமென்றால் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் சுக்லபட்சத்தின் 3வது நாளில் அட்சய திருதி கொண்டாடப்படுகிறது. கிரிகோரியன் நாட்காட்டியின்படி இது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வருகிறது. இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களின் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நாள் அகாதீத் என்றும் அழைக்கப்படுகிறது. அட்சய திருதி வரலாறு என்னவென்றால், புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் மிக முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. விநாயக பெருமானும் வியாத வியாசரும் இதிகாசமான மகாபாரத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் என கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் விஷ்ணு பெருமானின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பர்களான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாள் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினார். அவர்கள் ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம் அருளினார் நம் கிருஷ்ண பகவான். அளவில்லாத உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு இந்த அட்சய திருநீதி நாளில்தான் அருளினார். இந்த நாள் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேர லட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி கிடைக்கப்பெற்றது. சமண மதத்தின் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதனை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு பகவான், அதாவது அட்சய திருதியின் போது உண்டான சடங்குகள். விஷ்ணு பக்தர்கள் இந்த நாள் விரதமிருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி தொண்டு செய்கிறார்கள். விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக தொடங்குகிறது. மேலும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் விநாயக பெருமானையும் லக்ஷ்மி தேவியும் வழிபடுகின்றனர். இந்த ஹத்கத்தா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாள் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாள் இதை வாங்குவது புனிதமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாள் புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமான பணிகள் இருந்தால் இந்த நாள் தொடங்க வேண்டும். மற்ற சடங்குகள் கங்கையின் புனித நீராடுதல், புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல் மற்றும் இந்த நாளில் நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை அடங்கும். சைனர்கள் தங்களின் 1 வருட தபஸ்யை இந்த நாளில் முடித்து கரும்புச்சாறு அணிந்து மற்றும் இதனை வழிபாடை முடிக்கின்றனர். ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்கால நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்த முக்கியமான நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். அவ்வாறு செய்தால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் ஏதேனும் தங்கம் வாங்க விருப்பப்பட்டு இருந்தால் இந்த நாள் கட்டாயம் தங்கத்தை வாங்கிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சம் பெறும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எவருக்கேனும் கடன் போன்ற செலவுகள் செய்ய வேண்டும், அவருக்கு கடன் கட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஏற்பட்டால் இந்த நாளில் விரைவாக கட்டுங்கள். மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த நாள் செய்யப்படும் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அது இரட்டிப்பாக கடனை அடைக்க மாபெரும் சக்தி கொண்ட நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக எவருக்கும் தானம் மற்றும் தர்மம் ஆகியவை தாராளமாக இந்த நாளில் செய்யலாம். எவரிடம் கடன் வாங்க வேண்டாம், எவருக்கும் உதவ
முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.